Good morning dear students. Welcome to Ravi Drill Class. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூட்டில ஃபர்ஸ்ட் லெசன் ஆன சௌதான் விஷ்ராம் அவர் ஆராம்சி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ட்ரில் இந்த கிளாஸ்லயே சொல்லியாச்சு. எந்த ஒரு லெசன் எடுக்கிற போதும் அதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ் பத்தி ரீகால் பண்ணணும். நேத்திய லெசன்ல சீக்லாய் தேனிகா தர்த்திப், அதாவது ஒரு கிளாஸ் எடுக்கிறது எந்த சீக்வன்ஸில் போகணும்னு சொல்லியாச்சு. இந்த கிளாஸை நம்ம பைலிங்குவலா எடுத்துட்டு போவோம். முதல்ல ஹிந்தியில சொல்லுவேன், அதுக்கப்புறம் அத தமிழ்ல சொல்லுவேன். தௌராய் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ட்ரில். முன்னாடி கிளாஸ்ல நம்ம ட்ரில்லோட வரலாறு, ட்ரில்னா என்ன, ட்ரில்லோட வகைகள், இதை பத்தி பார்த்தோம். உத்தேஷ்னா இந்த கிளாஸோட எய்ம். இந்த கிளாஸோட எய்ம் சௌதான் விஷ்ராம் और आराम से जरूरत. जरूरतना இந்த லெசனை நம்ம ஏன் கத்துக்கணும்ன்றதுக்கு பேர் தான் जरूरतना. ड्रिल की कोई भी मूवमेंट सावधान पोजीशन से शुरू होता है. अलावा अपना सीनियर से बात करने से पहले सावधान पोजीशन कार्रवाई की जाती है. அப்படின்னா ட்ரில்லோட எந்த ஒரு மூமெண்ட்டும் சவுதான்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்துக்காட்டா நம்ம ஒரு சீனியருக்கு சல்யூட் அடிக்கிறதோ, நம்ம சலாமி சசர் கொடுக்கறதோ, தைனிய மூடு பண்றதோ, பாய மூடு பண்றதோ, தேச்சல்லோ எது இருந்தாலும் சவுதன் பொசிஷன் தான் நம்ம செய்ய போறோம். இது இல்லாம நம்மளோட சுப்ரியர், நம்மளுடைய சீனியர் யாருக்கிட்ட பேசுறோம்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமா சவுதன்ல நின்று தான் பேசுவோம். துருஸ்து நமனா அந்த வேலையை எப்படி செய்யணும்னு ஒரு முறை செஞ்சு காட்டுறது. அதை நான் இப்ப செஞ்சு காட்டுறேன். விஷ்ராமில் இருக்கிற நமக்கு வெடா கமாண்ட் கிடைக்கும் சவுதான். அப்படி வெடா கமாண்ட் சவுதான் கிடைச்சதுமே நம்ம பாடி வெயிட்டை ரைட் காலில் எடுத்துட்டு லெப்ட் காலை டை டு பேரலல் தூக்கி ரைட்டு காலோட ஏடி அதாவது ஈல் கூட லெப்ட் காலோட ஏடி அதாவது ஈல்ல ஸ்டாம்ப் பண்ணணும். எப்ப நம்ம காலு லெப்ட் காலு பூமியில அடிக்குதோ அப்ப நம்ம ஷோட்டிங் பண்ணணும் ஏக். இப்ப சொன்னதை மறுபடியும் செஞ்சு காட்டுறேன், ஒரு முறை கரெக்டா பாருங்க. பொசிஷன் देखने वाला बात. அப்படின்னா சவுதன்ல நிக்கிற போது நீ செல்ஃப் செக் அப்படின்னா உன்னுடைய பாடியில எந்தெந்த பார்ட் எப்படி நிக்கணும், எந்தெந்த கை எங்க இருக்கணும், உன்னுடைய கால் எப்படி இருக்கணும், இதை பத்தி சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஏடி, ரெண்டு ஏடியும் அதாவது ஈல் எப்பவுமே வித்தவுட் கேப் டச் பண்ணிட்டு இருக்கணும், ஒன்னா டச் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது டோன்னா பஞ்சா, ரெண்டு பஞ்சாவுக்கும் இடையில 30 டிகிரி ஆங்கிள், 30 டிகிரி ஆங்கிள், அது கூட ரெண்டு பஞ்சாவுக்கும் இடையில் பட்ட டிஸ்டன்ஸ் அதாவது தூரம் 6 இன்ச் அதாவது ஆஃப் ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதுக்கு அடுத்தது ரெண்டு நீ பில்குல் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அதுக்கு அடுத்தது உன்னுடைய ரெண்டு கையும் பில்குல் உன்னுடைய பாடி கூட ஒட்டுன மாதிரி இருக்கணும். அதில் நார்மலா கேஷுவலா இருக்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டுடைய ஷோல்டரும் பில்குல் பேக் கர்தன் காலர் டச் அப்படின்னா உன்னுடைய கழுத்து பின்னாடி உன்னுடைய கழுத்துல இருக்கிற காலர் டச் பண்ண மாதிரி முன்னாடி உன்னுடைய லெவல்ல நார்மலா கேஷுவலா பார்த்துட்டு இருக்கணும். இதுதான் சவுதன் பொசிஷன்ல நாம செக் பண்ண வேண்டிய ஒவ்வொரு மூமெண்ட்டும். இப்ப நேத்து கிளாஸில் சொன்ன மாதிரி பயானுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது அபியாஸ் அவங்க இண்டிவிஜுவலா ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். இப்போ நெக்ஸ்ட் விஸ்ரம்னா எப்படின்னு பார்ப்போம். विश्राम फर्स्ट जरूरत एदुक्कु ड्रिल की मूवमेंट कदम होने के बाद अलावा अपना सीनियर से बातचीत कदम होने के बाद विश्राम की कार्रवाई की जाती है. அப்படினா ட்ரில்லோட மூவ்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி விஸ்ராம் செய்வோம். அது இல்லாம நம்மளோட சீனியர் கிட்ட பேசிட்டு இல்ல பேசிருக்கும் போதே நம்ம சீனியர் நமக்கு விஸ்ராம்னு ஆர்டர் கொடுத்தாச்சுன்னா அப்ப நம்ம விஸ்ராம் பொசிஷன் ஆகும். இது எப்படின்னு இப்ப பண்ணி காட்டுறேன், ஒரு முறை பாருங்க. வெடப் கமோட் ஷப் ஜஸ்ட் லைக் இப்ப பண்ண அதே நான் ஒரு முறை பயான் அதை பத்தி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்றேன், அதை பாருங்கன்னு அர்த்தம். ஜப் சவுதன் பொசிஷன் வெடா கமாண்ட் விஷ்ரம், அதாவது சவுதன்ல நிக்கிற போது உனக்கு வெடா கமாண்ட் உன்னுடைய சீனியரும் கொடுப்பாங்க. அப்ப உங்க சீனியர் உனக்கு வெடா கமாண்ட் கொடுக்குற போது விஷ்ரம் ஆகணும். ஆகிறதுக்கு எப்படின்னா உன்னுடைய பாடி வெயிட்டை மறுபடியும்
ரைட்டு காலில் எடுத்துட்டு லெஃப்ட் காலில் உன்னுடைய தை டு பெரலல், அதாவது உன்னுடைய முட்டி உன்னுடைய இடுப்பு லெவலில் வர மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டை தூக்கிட்டு உன்னுடைய முட்டியிலேருந்து இடுப்பு வரைக்கும் பேரலல், இடுப்புலேருந்துட்டு பாதம் வரைக்கும் எல் ஷேப்பில் வர மாதிரி ஃபுல் காலை தூக்கிட்டு சேம் லெஃப்ட் சைடில் 12 இன்ச்சு, அதாவது 1 அடி 12 இன்ச்சு லெஃப்ட் சேம் ஒரு ஸ்டாம்பிங் அடிக்கிற போது ஷோட்டிங் பண்ணணும் ஏக். இந்த வேலையை மறுபடியும் பண்ணுற பாருங்க. வெடப் कमोड रेशप एक பொசிஷன் में देखने वाला बात है. அதாவது விஷம் ஆன பின்னாடி உன்னோட பொசிஷன் எப்படி இருக்கணும், உன்னுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும் அதை சொல்கிறேன். அதை ஒரு முறை நம்ம இண்டிவிஜுவலாக செக் பண்ணி பார்த்துக்கிறது. தோனோ ஏடி, அதாவது 2 ஈலுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 12 இன்ச் 1 ஃபீட் இருக்கணும். தோனோ பஞ்சா, அதாவது 2 டோவுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 18 இன்ச் இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சவுதர்ன் பொசிஷனில் இருக்கிற போது 6 இன்ச் இருந்தாச்சு. இப்போ நம்ம 12 இன்ச்சு லெஃப்ட் சைடில் அடிச்சதுனால 2 சேர்த்துட்டு 18 இன்ச் இருக்கும். தோனோ பாவுங்கா பீச் டிகிரி, அதாவது 2 காலுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளோ விசிரமலன்னு கேட்டாச்சுன்னா சேம் டோ டு டோ 30 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். உன்னுடைய 2 கையும் பின்னாடி இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு இருக்கணும். ரைட்டு கை லெஃப்ட் கைக்கு மேலே இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு இருக்கணும். உன்னுடைய 10 விரலும் கீழே ஜமீனை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஷோல்டர் பேக், கர்தன், காலர் டச், அதாவது உன்னுடைய கழுத்து காலர் டச் பண்ணி நிகா உன்னுடைய பார்வை பில்குல் பேரலல் லெவலில் இருக்கணும். இதுதான் உன்னுடைய விஸ்ரம். இப்போ ஆராம்சேன்ற போது உன்னுடைய அப்பர் பாடியை ரிலாக்ஸாக கொஞ்சம் விட வேண்டியும். மறுபடியும் ஸ்டடி இன்னும் சொல்லியாச்சுன்னா மறுபடியும் பாடியை ஸ்ட்ரிப் பண்ணணும். இதுதான் ஸ்டடி. ஆராம்சே என்னாச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். மறுபடியும் ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்கிற ஒன்று, அதாவது அலர்ட் பண்ணுறதுக்கு பரேட், ஸ்டடி, ஸ்கோட், இந்த மாதிரி உன்னை அலர்ட் பண்ணுறதுக்கு உன்னை கமாண்ட் கொடுத்தாச்சுன்னா உன்னுடைய பாடி மறுபடியும் சேம் பொசிஷனில் வரணும். உதாரணம் பாருங்க. ரெடி, இப்போ இந்த வேலையை சேம் ஸ்கோடு நீங்கள் மறுபடியும் அபியாஸ் நம்ம சொன்ன மாதிரி 4 விதமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா துருஸ்து நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி.